ரஷ்மிகா மந்தனாக்கும் விஜய் தேவர்கொண்டாக்கும் வர பிப்ரவரி 26ஆம் தேதி உதய்பூர்ல ஐடிசி மெமெண்டோஸ் அப்படிங்கிற லக்ஸரி ஹோட்டல்ல திருமணம் நடக்க இருக்கு. இவங்க திருமணம் பத்தின தகவல் கடந்த மாசத்துல இருந்தே வெளியாகிட்டு இருந்துச்சு. ஆனா ரஷ்மிகா மற்றும் விஜய் தேவர்கொண்டா திருமணம் பத்தி எந்த ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் வெளியிடாம இருந்தாங்க. இதனால மக்கள் பலரும் இது உண்மையா இல்ல எப்போதும் போல வதந்தியான குழம்பி போயிருந்தாங்க. இந்த ஒரு சூழ்நிலையில கடந்த பிப்ரவரி 22ஆம் தேதி ரஷ்மிகா மற்றும் விஜய் தேவர்கொண்டா அவங்க திருமணத்தை அதிகாரப்பூர்வமா உறுதிப்படுத்தினாங்க. உதய்பூர்ல திருமணத்துக்கான வேலைகள் ரொம்ப சிறப்பா நடந்துட்டு வருது. பிரைம் மினிஸ்டர் மோடியையும் இவங்க திருமணத்துக்கு இன்வைட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. இந்த திருமணம் நெருங்கிய நண்பர்கள் மற்றும் குடும்பத்தாரோட முன்னிலையில நடக்க இருக்கு. அடுத்த மாசம் மார்ச் 4ஆம் தேதி ஹைதராபாத்ல ரிசப்ஷன் ரொம்ப கிராண்டா நடக்க இருக்கு. இதுல திரைத்துறையை சேர்ந்த பலரும் கலந்துக்க இருக்காங்க. இந்த ஒரு சூழ்நிலையில ரஷ்மிகா மந்தனாவோட எக்ஸ் ஃபியான்சி ரக்ஷித் ஷெட்டி பத்தின ஒரு நியூஸ் சோஷியல் மீடியால ரொம்பவே வைரலா போயிட்டு இருக்கு. 2016ல வெளியான கிரிக் பார்ட்டி அப்படிங்கிற கன்னட படம் மூலமா சினிமா இண்டஸ்ட்ரிக்கு அறிமுகமானவங்க தான் ரஷ்மிகா மந்தனா. இந்த படத்தை ரிஷப் ஷெட்டி இயக்க ரக்ஷித் ஷெட்டி ரஷ்மிகா மந்தனாக்கு பேரா நடிச்சிருப்பாரு. இந்த படம் பெரிய வெற்றியையும் அடைஞ்சது. இந்த படம் மூலமா தான் ரக்ஷித் ஷெட்டி மற்றும் ரஷ்மிகாக்கு பழக்கம் ஏற்பட்டு அது காதலா மாறி 2017ல இவங்க நிச்சயதார்த்தம் பண்ணாங்க. இந்த என்கேஜ்மெண்ட் அப்போ ரஷ்மிகாக்கு 21 வயசு, ரக்ஷித் ஷெட்டிக்கு 34 வயசு. இவ்வளவு பெரிய ஏஜ் கேப் இருந்தாலுமே இவங்க திருமணம் பண்ண முடிவெடுத்திருந்தாங்க. ஆனா ஏதோ தனிப்பட்ட காரணங்கள்னால 2018ல இவங்க அதிகாரப்பூர்வமா திருமணத்தை நிறுத்திட்டதா அறிவிச்சிருந்தாங்க. இவங்களோட இந்த திடீர் அறிவிப்பால பலருமே ரஷ்மிகாவை பயங்கரமா விமர்சனம் பண்ண தொடங்கிட்டாங்க. ரஷ்மிகா அந்த சமயத்துல அவங்களுக்கு வந்த ட்ரால்ஸ் அண்ட் ஹேட்டால உடஞ்சு போயிருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் இவங்க தெலுங்கு இண்டஸ்ட்ரிக்குள்ள என்ட்ரி ஆனாங்க. விஜய் தேவர்கொண்டா கூட கீதா கோவிந்தம் படத்துல நடிச்சாங்க. இவங்க பேர் மக்கள் மத்தியில பிரபலமாகவே அதை தொடர்ந்து இவங்க ரெண்டு பேரும் டியர் காம்ரேட் அப்படிங்கிற படத்துல நடிச்சாங்க. இவங்க சேர்ந்து படம் நடிக்கும் போது ராஷ்மிகா மற்றும் விஜய் தேவர்கொண்டா காதலிக்கிறதா தகவல் வெளியாச்சு. ஆனா ராஷ்மிகா மற்றும் விஜய் தேவர்கொண்டா இதுக்கெல்லாம் ரியாக்ட் பண்ணாம அமைதியா இருந்தாங்க. இப்போ இவங்களோட காதல் கல்யாணம் வரைக்கும் வந்திருக்கு. ரக்ஷித் ஷெட்டியும் ஒரு இன்டர்வியூல ராஷ்மிகா கூட பிரேக்கப் ஆனதுக்கு அப்புறமும் நாங்க இன்னுமே டச்ல தான் இருக்கோம். அவங்களுக்கு நிறைய கனவுகள் இருக்கு, அதை நோக்கி பயணிச்சிட்டு இருக்காங்க. மக்கள் ரஷ்மிகாக்கு ஆதரவா இருங்கன்னு பேசியிருந்தாரு. இப்போ ரஷ்மிகா மற்றும் விஜய் தேவர்கொண்டாக்கு திருமணமாக இருக்கிற நிலையில ரக்ஷித் ஷெட்டியோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் பிரமோத் ஷெட்டி ரீசெண்ட் இன்டர்வியூல என்ன சொல்லியிருக்காருன்னா, எனக்கு ராஷ்மிகா மற்றும் விஜய் தேவர்கொண்டாவோட திருமணத்துக்கு இன்விடேஷன் வரல, வந்தா கண்டிப்பா போவேன். ஆனா ராஷ்மிகா எங்களை இன்வைட் பண்ண மாட்டாங்கன்னு எனக்கு தெரியும். ரக்ஷித் ஷெட்டியும் இன்னும் ஒரு மூலையில உட்காந்துட்டு சாக்லேட் சாப்பிட்டுட்டு குற்ற உணர்ச்சியோட இருக்கிற ஒரு குழந்தை கிடையாது. ரக்ஷித் ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி மீண்டு வருவாரு. ரக்ஷித் ஷெட்டியை நான் ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி மீண்டு வருவேன்னு சொல்லியிருக்காரு. அவர் எங்கேயும் போகல, அவரோட ஸ்டைலே இதுதான். கதை எழுதி முடிச்சதும் அவர் அமைதியா வந்து பொறுமையா படத்தை எடுப்பாரு. மத்தவங்க மாதிரி அவர் அவசரப்பட மாட்டாரு அப்படின்னு பிரமோத் ஷெட்டி அவரோட ஃப்ரெண்டான ரக்ஷித் ஷெட்டியை பத்தியும் ரஷ்மிகாக்கு நடக்க இருக்கிற திருமணத்தை பத்தியும் பேசியிருக்கிறதா சொல்லி ஒரு நியூஸ் வைரல் ஆகி சோஷியல் மீடியால பேசு பொருளா மாறி இருக்கு. ರಶ್ಮಿಕಾ ಮದುವೆಗೆ ಸರ್ ನನಗೆ ಇನ್ವಿಟೇಷನ್ ಬಂದಿಲ್ಲ ಸರ್, ಬಂದ್ರೆ ಹೋಗ್ತೀನಿ ಸರ್. ಅವ್ರು ನನಗೆ ಕೊಡಲ್ಲ ಅಂತಾನು ಗೊತ್ತು ಸರ್. ಬರಲ್ಲ ಸರ್, ಅದು ಎಲ್ಲರಿಗೂ ಗೊತ್ತಿರೋ ವಿಚಾರ, ಅದ್ರಲ್ಲಿ ಹೊಸ್ತೇನಿದೆ ಸರ್. ಯಾವ ಶೆಟ್ರು ಬರ್ತಾರ? ಮೊನ್ನೆ ಅಷ್ಟು ಸ್ಟೇಟ್ಮೆಂಟ್ ಕೊಟ್ಟಿದಾರಲ್ಲ ಎಲ್ಲೋ ಒಂದ್ ಕಡೆ, ಫಿನಿಕ್ಸ್ ತರ ಜುಯಿಕ್ ಮೇಲೆ ಬರ್ತಾನೆ. ಈಗ ಅವನೆಲ್ಲೂ ಹೋಗಿಲ್ಲ, ಅವ್ನು ಬರೆಯೋದೇ ಹಂಗೆ. ಅವ್ನು ಸ್ವಲ್ಪ ಕಳೆದೋಗ್ತಾನೆ, ಕಳೆದೋಗಿ ವಾಪಸ್ ಬಂದು ಆರಾಮಾಗಿ ಸಿನಿಮಾ ಮಾಡ್ತಾನೆ. ಅವನಿಗೆ ನಮ್ಮಷ್ಟೆಲ್ಲ ಅರ್ಜೆಂಟ್ ಇಲ್ಲ. ಕೂಲ್ ಆಗಿ ಯಾವ್ದು ಸರ್? ಅದೆಲ್ಲ ಯಾವ ಕಾಲದಲ್ಲ ಹೋಯ್ತು ಬನ್ನಿ ಸರ್. ಏನ್ ಚಿಕ್ಕ ಮಕ್ಳೇ ಸರ್, ಇನ್ನು ಅದ್ರನ್ನೇ ಕೊರ್ಕೊಂಡು ಕುತ್ಕೊಳಕ್ಕೆ ಚಾಕ್ಲೇಟ್ ತಿನ್ನೋರ.